அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். கொச்சா, உங்களை பற்றி தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட மோதணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. ஆஹா, கெட்ட நேரம் நமக்கு தாங்கிறத இவனுங்க என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறானுங்களோ. நம்மளாலையும் வெளிப்படையா சொல்ல முடியலையேயா. ம், கெட்ட நேரம் அவனுக்கு இல்லடா, எனக்குத்தான். கொச்சா, இனிமே உங்களுக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான் கொச்சா. ஆமா ஆமா, அடி வாங்கிறதுக்கு நல்ல நாள் தான். எனக்கு நல்ல நாள் தான். எனக்கு பதில் நீங்களே போய் அவனை அடிச்சுட்டு வாங்க. கோச்சா இருக்கையில் கொசு பறக்கலாமா? நல்லா பேச கற்று வச்சிருக்கானுங்க. ஆமாம், ஓசியிலேயே தின்றாங்கல்ல, அதான் இவனுங்களோட இந்த பேச்சு தான் என்ன கோச்சாவா ஆக்கி படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. என்ன கோச்சா யோசனை? டேய், கோச்சா எப்பவுமே அவங்க இடத்துக்கு தானே போய் அடிக்கிறாரு. ஒருவேளை இந்த வாட்டி இங்கே வர சொல்லலாமான்னு யோசிச்சாலும் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆஹா, கௌரவமாக நாம் அவங்க இடத்துக்கு போய் அடி வாங்கிறது இவனுங்க கெடுத்துருவாங்க போல இருக்கு. டேய், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கலடா. வேற என்னதான் கோச்சா யோசிச்சிங்க? ஏண்டா யோசிக்கிறது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன? சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல கோச்சா. அது வந்து நான் சொல்றேன். டேய், யாரா அது? எங்க தலைவனை எங்க இடத்துக்கே வந்து நீ சந்திக்கணும் கோச்சா. ஏண்டா கையோட ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தகவல் வந்திருக்கு நான் சொல்றேன். கோச்சா, இவன் எப்படி இங்க வந்தான்னு எனக்கு தெரியாது கோச்சா. ஆஹா, அட்ரஸே தெரியாம ஆளை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களையா. ஆஹா, கொஞ்சம் தள்ளி போடலான்னு நினைச்சா கூடவே வந்திருக்கான ஐயா. ஆமாம், உங்கள் தலைவன் யாரு, அவர் எப்படி, அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லு. ஏய், மரியாதையா இப்போ வர்றியா இல்லை அடித்து அள்ளி போட்டுட்டு போகட்டுமா? ஆஹா, இவன் பேசுகிறத பார்த்தா ஒருவேளை இவன் தான் தலைவனாக இருப்பானோ. இங்கே பாருப்பா, எனக்கு 2-3 கமிட்மெண்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் உங்கள் தலைவனை வந்து பார்க்க முடியும். நமக்கு தான் ஒரு மாதத்துக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதே கோச்சா. ஆஹா, எவ்வளோ அழகாக நம்மளை போட்டு கொடுக்குறாங்க. ம், ஏயா என்ன அடிக்கிறதுக்கு அப்படி என்னையா உங்கள் தலைவனுக்கு அவசரம்? எங்கள் கோச்சா இப்படி தான் கேட்பாரு. ஆனால் அங்கே வந்தால் உங்கள் தலைவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. டேய், நான் எப்படா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு சொன்னேன்? வாயை வச்சுட்டு சும்மா இருடா. ஏற்கனவே அவன் அடித்து அள்ளி போட்டு போகட்டுமான்னு கேட்குறான். அவங்கிட்ட நீ போட்டு கொடுக்குறியா? கோச்சா, நம்ம கெத்தை எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது கோச்சா. ஏய், உன் கெத்தை என் தலைவன்கிட்ட வந்து காட்டு. ஆஹா, உளவு பார்க்க வந்தவன் சும்மா இருந்தாலும் இவனுங்க உளறிக்கிட்டே இருக்கானுங்களே ஐயா. தம்பி, இவனுங்க சொல்றதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காத. ஆமாம். ஏய், என் பொறுமையை சோதிக்காம இப்போ வரப்போறியா இல்லையா? என்ன கோச்சா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? 4 தட்டு தட்டு கோச்சா. டிஷு 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 டிஷு. ஏமா எப்பா ஏமா எப்பா. ஏய், 4 தட்டு தட்டிட்டேன், போதுமா? என்ன கோச்சா உங்க மேலேயே கை வச்சுட்டான், நீங்க சும்மா இருக்கீங்க? ஏம்மா எப்பா, கமிட்மெண்ட் முடிகிற வரைக்கும் கம்முன்னு இரு, புரியுதா? ஆஹா, என்ன அடி! 4 அடியில் நரம்பெல்லாம் அருந்திருக்கும் போல இருக்கு ஐயா. ம், இவனே இந்த அடி அடிக்கிறான், அப்போ இவன் தலைமை என்ன அடி அடிப்பான்? தம்பி, போனா போகுதுன்னு இந்த 4 அடியை நான் கணக்கில் எடுத்துக்கல. அங்கே வந்து பார்த்துக்கிறேன், போதுமா? இப்போ நீ கிளம்பல, இங்கேயே உன்னை வெட்டி போட்டுருவேன். ஆஹா, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணா நிஜமாவே வெட்டிடுவான் போல இருக்கு ஐயா. அதுக்குள்ள ஏதாச்சும் யோசிச்சாகணும். டேய், சிங்கத்தை அதோட குகைக்கு உள்ளதாண்டா சந்திச்சு இந்த கோச்சாக்கு பழக்கம். சூப்பர் கோச்சா. எங்க கோச்சாவை யாருன்னு நினைச்ச? அங்க போனா தெரியும். மவனே, இப்படியே நீ பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருந்த இங்கேயே உன்னை பஞ்சர் ஆக்கிடுவேன். தம்பி, அட்ரஸ் கொடுத்துட்டு நீ கிளம்பு, நான் வந்து சேர்ந்துடுறேன். டேய், வண்டியோட தாண்டா வந்திருக்கேன், வந்து ஏறுடா. ஆஹா, நம்மளை கொண்டுட்டு போக தான் வந்திருக்கான். ஆஹா, ஒரு பில்டப்புக்கு ரவுடியானது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. நம்மளை மாதிரி ரவுடிங்களுக்கு தாயா இந்த சோதனையெல்லாம் வருது. ஒரிஜினல் ரவுடிங்கெல்லாம் ஓஹோன்னு தாயா இருக்காங்க. நாம் ரவுடியாக இருக்கிற வரைக்கும் இப்படி அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை.
நம்ம பாட்டுக்கு செவனேன்னு ஒரு ஓரமாக தானையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ குலவெறியோடு நம்மளை அடிக்கிறதுக்கு வண்டியோடு வந்திருக்காங்க. போங்கடா, ரவுடிங்கிற பேரோட இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ரவுடியாக வாழ்ந்தாலும் அடிக்கிறாங்க, ரவுடியாக இல்லைன்னாலும் அடிக்கிறாங்க. எப்படித்தான்டா வாழ்கிறது? ம் ஏப்பா தம்பி, உங்களுக்கும் எனக்கும் என்னப்பா முன்பகை? என்ன கொண்டு போகிறதுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருக்கியா? ம் ஏய், உன் ஆளு தான் வாயை விட்டான். எங்கள் கோச்சாவை யாருன்னு நினச்ச மோதிப்பாருடான்னு. அதுதான் எங்கள் தலை என்ன அமுச்சிருக்காரு. டேய், ஏண்டா? ஏன் இப்படி? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஆ? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கோத்து விட்டுட்டு வந்திருக்கியேடா. ஆ கொச்சா, நாங்கள் 4 பேரும் நல்லா இருக்கணும்னா நீ யாராவது ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான். ஆஹா, இவனுங்க 4 பேர் வாழ்கிறதுக்கு நாம் யாராவது ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு தானேயா இருக்கோம். அது இவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ம் பேசிட்டே இருக்காம கிளம்புடா. தம்பி, மறுபடியும் மறுபடியும் நீ தேவையில்லாமல் என் மேலே கை வைக்கிற. இதுக்கெல்லாம் உன் தலைவன் பதில் சொல்லியே ஆகணும். ஆமாம், எங்கள் கோச்சா இன்னைக்கு உன் தலைவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் வருவார். டேய், வாயை வச்சுட்டு சும்மா இருடா. அவன் இங்கேயே என்ன ஒரு வழி பண்ணிடுவான் போல இருக்கு. ம் ஆஹா, இந்த நேரம் பார்த்து ஒரு ஐடியா கூட வரமாட்டேங்குதே ஐயா. கொச்சா, சீக்கிரம் கிளம்பு கொச்சா. எனக்கு அப்படியே ரத்தமெல்லாம் துடிக்குது. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதேடா. தம்பி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வர்றேன். என்னது, இன்னும் கொஞ்ச நேரமா? எதுக்காக? நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஆமாம். என்ன லிஸ்ட்டு? அதை தொண்டங்கிட்ட சொல்ல மாட்டேன், உன் தலைவன்கிட்ட தான் சொல்லுவேன்.